ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி எடுக்கலாம், ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லின்றதை நான் போட்டிருந்தேன். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து கிளாத்தை வந்து ரெண்டாக சமமாக மடித்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக் சைடு இந்த சைடில் வந்து நமக்கு சமமாக இல்லை அப்படின்னா அந்த கிளாத்தை நேராக ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து முதுகுக்கு வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஸ்கேலை வச்சு நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கோட ஹைட் வந்து என்ன அப்படின்றத மெஷர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹைட்டோட மெஷர்மெண்ட் வந்து 14 இன்ச். ஸோ நான் 14 இன்ச்சை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து வரைகிறேன். ஷோல்டர் நெக்கு வந்து நம்ம வரையணும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி ஒரு லைன் அதிலேருந்து அந்த ஹைட்லேருந்து ஒரு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5.5 இன்ச் இருந்தது. ஸோ அந்த 5.5 இன்ச்சை வந்து நம்ம டாட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இருந்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சையும் நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே இந்த பக்கத்தில் எல் மாதிரி ஒரு ஷேப் நான் வந்து வரைகிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்குமே நமக்கு வந்து 6 இன்ச்சு தான் இருக்கணும். ஸோ நெக்கோட அகலம் வித்து வந்து எவ்வளோன்னா 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து ஷோல்டருக்கு போயிடும். ஸோ நெக்கோட ஹைட்டு கழுத்து பேக் சைட் கழுத்து நெக்கோட ஹைட்டு வந்து என்னென்னா நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அகலமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அவ்வளோவுக்கு எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோலில் வந்து அந்த ஹைட்டு வந்து 2 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து எவ்வளோன்னு பார்த்ததில் 10 இன்ச்சு கிடச்சிச்சு. ஸோ 10 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுலேருந்து நான் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுலேருந்து நம்மளோட பாடி சுற்றளவு எவ்வளவோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அளந்துக்கலாம். எனக்கு 10 இன்ச் இருந்துச்சு. ஸோ 10 இன்ச் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்கு வந்து விட்டுக்கலாம். நம்ம அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடுப்போட சுற்றளவு வந்து எவ்வளவு, நம்மளோட இடுப்பு சுற்றளவு மட்டும் எவ்வளோன்னு பார்க்கும்போது 8.5 இன்ச்சு வந்து எனக்கு இருந்தது. ஸோ 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து டக்கு பிடிக்கிறதுக்கும் 2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்றதுக்காண்டியும் நான் 3 இன்ச்சு மொத்தம் விட்ருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு வந்து கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம கையில் வச்சுமே ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை வந்து பேக் சைடு முடிஞ்சு இவ்வளோ தான், ஈஸியாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா பேக் சைடை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்தோம். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணலை. ஸோ அதே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். லைன் வரைஞ்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிகினர்ஸ் லெவலாக இருந்தால் ஃபஸ்ட்டு ரொம்ப பொறுமையாக மெதுவாக நம்ம வந்து கட் பண்ணணும். நமக்கு அந்த கர்வ் லைன்ஸ்லாம் கொஞ்சம் வராது. அதனால் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்துக்கிட்டு கர்வ் லைன்ஸ் வெட்டும் போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பரில் ஒரு 4-5 தடவை கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கர்வ் லைன்ஸ் வந்து வெட்ட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திட்டா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம எப்படி 1 by 1 இந்த வீடியோ வந்து ஸோ 1 by 1 எப்படி நம்ம வந்து ப்ளவுஸை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் இதில் 1 by 1 சொல்லியிருப்போம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.